ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் சாக்லேட் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாக்லேட் ப்ளம் கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் அரை கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக அரை கப் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு இந்த ஃப்ரூட்ஸை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டர் தண்ணி சூடாக சூடாக அந்த சூட்டிலே பட்டர் எல்லாமே முழுமையாக நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுமே இந்த தண்ணியில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் நம்ம இதில் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இதில் நம்ம சேர்த்துருந்த பட்டர் மட்டும் நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ ஆறி வந்த பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் பட்டரும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்க்கறதுனால இந்த கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இந்த முட்டையையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு அடித்து கலந்து விட்டுக்கங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். அதை கேக்கில் சேர்க்கும்போது அந்த கேக்கோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 2-3 நிமிஷம் விடாமல் விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம முட்டை சேர்த்ததே தெரியாது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு கலந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரைக்கும் விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. அப்புறமா 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க. ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை, நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க. மைதா மாவு கொக்கோ பவுடர் ரெண்டையுமே நல்ல ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சுட்டு சேர்த்துக்கங்க. நான் ஏற்கனவே ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. அப்புறமா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அடித்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விட முடியாத அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப வேணால் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கலந்து விடும்போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் கேக்கும் நமக்கு நல்லா வரும். பாருங்கள், இப்போ கேக்கை நல்லா கலந்தாச்சு. இப்போ விஸ்கு வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி விழுகணும் மாவு. அப்போ தான் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு நான் கேக் ட்ரே தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் நான் எப்போதும் செய்கிற கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அந்த நெய்யை ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த கேக் ட்ரே ஃபுல்லாக கீழே மேலே சைடில் எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக இதில் நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே இந்த கேக் ட்ரேயை அளவெடுத்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நான் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அடிப்பக்கத்தில் சேர்த்துடலாம். பட்டர் ஷீட்டை கேக் ட்ரேயில் சேர்க்குறதுனால கேக் வந்து பிஞ்சிராமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா லைட்டாக மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க. அப்போவும் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் வரும். இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் ட்ரேயை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், கேக்குக்கு மாவை ரொம்ப கெட்டியாவோ ரொம்ப தண்ணியாவோ கரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்துருக்க கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இந்த கேக் ட்ரேயை கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அசைச்சு தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் சின்ன சின்ன கேப்பு, சின்ன சின்ன பபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போய் நமக்கு கேக் வந்து ஈவனாக ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ கேக் ட்ரேயை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கேக் செய்கிறதுக்கு தேவையான குக்கரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக குக்கரை நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் போட்ட கேக் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுனா குக்கரில் தண்ணியோ உப்போ எதுவுமே அடிப்பக்கத்தில் சேர்க்காம குக்கரை சும்மா சாதாரணமாக நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு மூடி வைங்க. ஆனால் மூடியில் பெல்ட்டோ விசிலோ எதுவுமே இருக்கக்கூடாது. நார்மலாக மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக்கரை ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயும் அதில் சேர்த்துட்டு திரும்பவும் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு அந்த மூடியிலையுமே பெல்ட்டு விசில் எதுவுமே போடாமல் சும்மா லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கேக் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சா என்னன்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தியோ இல்லை சின்ன குச்சியோ எடுத்து இந்த கேக்கில் லைட்டாக சொருகி பாருங்கள். அப்போ அதில் மாவாக எதுவும் ஒட்டி வந்துச்சுன்னா கேக்கு நமக்கு வேகலைன்னு அர்த்தம். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ குச்சியில் எதுவுமே ஒட்டலை, அப்போ நம்ம கேக்கு வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். கேக்கை இப்போ குக்கரை விட்டு வெளியில் எடுத்தாச்சு. குக்கரை விட்டு வெளியில் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக் வச்சுருக்க ட்ரே ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் உடனே நம்ம கேக்கை வெளியில் எடுக்க முடியாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கத்தி வச்சு சுற்றிலும் இந்த கேக்கை எடுத்து விட்டுட்டு இந்த கேக் ட்ரேயை அப்படியே இப்போ நம்ம வச்சுருக்க பிளேட்டில் கவுத்து போட்டுருங்க. கவுத்து போட்டுட்டு அடி பக்கத்தில் கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விடும்போது நமக்கு கேக் வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக கேக் வந்து கேக் ட்ரேலேருந்து கலண்டு வந்துடுச்சு. அதில் போட்ட பட்டர் ஷீட் கூட அப்படியே கேக்கோட ஒட்டிட்டு தான் இருக்குது. இப்போ இதை மெதுவாக கேக் டேமேஜ் ஆகிடாமல் மெதுவாக எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக இழுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் மெதுவாக எடுக்க முடியும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கேக் ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், கேக்குமே ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கேக்கை இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி வந்து சுற்றிலும் வச்சுட்டு நடுவில் சின்னதாக ஒரு புதினா இலை வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு கேக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும். கூடவே நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்குது. இதில் நம்ம க்ரீம் சேர்த்துக்கிறாந்த கூட மேலே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி க்ரீம்லாம் சேர்க்கல, அப்படியே ப்ளைன் கேக்காக தான் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ப்ளம் கேக்கு சிம்பிளாக சாக்லேட் கேக் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற குக்கிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.